இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 12ஆம் வசனம். நீ வா, உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். நாத்தான் தீர்க்கதரிசி பத்சேபாலை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. நீ உன்னையும் உன் மகனையும் காப்பாற்றி கொள்ள வேண்டுமானா, இப்ப இருக்கிற ஒரு பெரிய ஆபத்துல இருந்து நீ தப்பணும்னா, நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன், நீ வா. தேவ பிள்ளைகளே, நமக்கு இப்படி சரியான நேரத்துல சரியான ஆலோசனை சொல்வதற்கு நல்ல தேவ மனிதர்கள் தேவை. இப்ப அங்க ஒரு வித்தியாசமான சூழல். தாவீதினுடைய ஒரு மகன் அதோனியா, தாவீதுக்கு தெரியாமலேயே அவன் தன்னை ராஜாவாக உயர்த்தி தனக்கென்று ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி ஒரு பட்டாபிஷேகத்திற்கு ரெடி பண்ணிட்டான். ஆனா அதுல இந்த நாத்தான் தீர்க்கதரிசி, சாலமோன், இன்னும் பெனாயா, இன்னும் ஒரு ஆசாரியன், இவங்களுக்கெல்லாம் அழைப்பு இல்லை. இவங்களாம் உதாசீனப்படுத்தப்பட்டான். அவன் தன்னுடைய ராஜ்ய பாரத்தை திடப்படுத்திட்டான். அப்படின்னா கண்டிப்பா யாரெல்லாம் விடப்பட்டு இருக்கிறார்களோ இதெல்லாம் அவர்களுக்கு ஆபத்தா முடிஞ்சிடும். ஆனா தேவனுடைய திட்டம் என்ன? சாலமோன் தான் ராஜா. தாவீதுக்கு அடுத்தா போல அந்த அரியணையில இருப்பது சாலமோன். இது தேவனுடைய விருப்பம். இது தாவீதினுடைய விருப்பமோ அல்லது பத்சேபாலுடைய விருப்பமோ அல்லது நாத்தான் தீர்க்கதரிசியினுடைய விருப்பமோ அல்லது பெனாயா என்கிற அந்த பராக்கிரமசாலியினுடைய விருப்பமோ அல்லது அந்த ஆசாரியனா இருந்த அவனுடைய விருப்பமெல்லாம் கிடையாது. ஆனா பாருங்க, இப்போ ஒரு கூட்டம் தேவ திட்டத்திற்கு எதிராக எழும்புகிறார்கள். தேவனுடைய விருப்பத்தை இவர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல மாற்ற நினைக்கிறார்கள். அப்பதான் ஒரு சரியான ஆலோசனை, ஒரு சரியான வழி நடத்துதல் இங்கே கொடுக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதற்குத்தான் கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். சரியான விதத்தில் அவர் வழிகாட்டினார். சரியான வார்த்தைகளை பேச கற்றுக் கொடுத்தார். தாவீதின் மூலமாக தாவீதின் சிங்காசனத்துல உட்கார சாலமோனுக்கு ஒரு வாய்ப்பு அதனால் உண்டாக்கப்பட்டது. பாருங்க, இன்னைக்கு தேவ சித்தமா இருந்தாலும் தேவ திட்டமா இருந்தாலும் தேவனுடைய வழி நடத்துதலுக்கு எதிராக செயல்படுகிற ஒரு கூட்டம் இருக்கதான் செய்யுது. தேவனுடைய சித்தம் நிறைவேறக்கூடாது, மனுஷ சித்தம் தான் நிறைவேறணும்னு கொடி பிடிக்கிற கூட்டம் நிறைய இருக்கதான் செய்யுது. பாருங்க, இப்ப பத்சேபாலும் சாலமோனும் பொறுமையா பேசாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் அது நமக்கு தெரியல, அதை கெஸ் பண்ண முடியல. ஆனா நாத்தான் பாருங்க, நீ வா, நான் உனக்கு வேண்டிய ஆலோசனை சொல்லுவேன் கூப்பிட்டது போல இந்த நாட்கள்ல நீங்க பாதுகாக்கப்பட, உங்க வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேற, உங்களை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யப்பட, எதிர்மறையா இருக்கிற சூழ்நிலையில ஒரு வழி நடத்துதலுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஒரு ஆலோசனைக்காக ஜெபம் பண்ணுங்க, அதற்கு ஏற்ற நபரை கர்த்தர் எழுப்பும்படியா ஜெபம் பண்ணுங்க. இந்த நாத்தான் பாருங்க அழகா ஒரு ஆலோசனை சொன்னார். அப்ப இதை போல இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேற எதிராய் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களில உங்களை வழி நடத்த கர்த்தர் ஒரு நபரை ஏற்படுத்துவார். உங்களுக்கு வேண்டிய ஆலோசனையை தருவதற்கு ஒரு நபரை கர்த்தர் ஏற்படுத்துவார். சரியான நேரத்துல சரியான காரியத்தை நடத்தி உங்களுக்குரிய நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தர கர்த்தர் கிருபை தருவார். தேவனே, சாலமோனுக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு ஏற்ற நேரத்தில் கிடைக்க ஒரு நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒரு நல்ல வழிகாட்டுதலை ஆலோசனை கொடுத்தது போல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நீர் நியமித்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள தடையாயிருக்கும் சூழ்நிலைகளில் அவர்கள் வழி நடத்தப்படவும் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளவும் நீர் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதமான வாய்ப்பை தந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.